தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை, இப்போதைக்கு நல்ல தலைவர் இல்லை அப்படின்னு. ஆனால் தமிழகத்திற்கு ஒரு நல்ல தலைவர் தேவை என்பது என்னுடைய கருத்து இல்லைங்கண்ணா. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு முதலமைச்சரால் எதுவும் செய்ய முடியாதுங்க. ஒரு எம்எல்ஏனால் எதுவும் செய்ய முடியாது, ஒரு எம்பினால் எதுவும் செய்ய முடியாதுங்கண்ணா, ஒரு பஞ்சாயத்து தலைவரால் எதுவும் செய்ய முடியாது. ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும், அரசியலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வர வேண்டும் என்றால் இது கூட்டு முயற்சி. உங்களுக்கு ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் வேணும், படித்த இளைஞர்கள், பெண்கள், பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் முதல்ல போட்டி போடணும். அந்த ஊரில் அவங்க கிராமத்தில் அவங்க ஊர்லேயே வசித்து கொண்டு மாற்றத்தை கொண்டு வரணும். அது பஞ்சாயத்து தலைவராக வெற்றி பெறுவது கொஞ்சம் எளிது. அந்த ஊர் மக்களுடைய வாக்கு அங்கேயே இருந்து வேலை செய்யும். அதே போல் அந்த 50,000 கவுன்சிலர், 5,000 கவுன்சிலர், ஒன்றிய கவுன்சிலர் எதாவது சொல்கிறாங்கன்னா அது ஒரு ஸ்டேஜ். அப்புறம் எம்எல்ஏ, அப்புறம் எம்பி, இவர்கள்லாம் சேர்ந்து தான் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு சிஎம் நல்லவராக இருக்கிறாங்க, சுற்றி இருக்கக்கூடியவங்களும் அயோக்கியராக இருக்கிறாங்க, மாற்றம் நடக்காதுங்கண்ணா. ஆனால் எங்களுடைய கருத்து தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கு ஆயிரக்கணக்கான தலைவர்கள் வேண்டும் என்பது எங்களுடைய